இன்னைக்கு என்ன சமையல் சேனலில் டுடே மீன் குழம்பு ஸ்பெஷல். அதுக்கு ஒரு மண்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஆஃப் ஸ்பூன் கடுகு, ஒரு முழு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே 2 வெங்காயம் மீடியம் சைஸில் வெட்டி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா பச்சை கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கிங்க. ப்ரௌன் கலரில் வந்த உடனே ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையானது பார்த்துக்கோங்க. அதாவது வதக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெங்காயம் தக்காளி எண்ணெயோட சேர்ந்து பிரிஞ்சு வரணும். வெயிட் பண்ணிவிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஆஃப் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வைக்கிற குழம்புக்கு தேவையான அளவு. இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக்கான பதத்துக்கு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியோட அளவு ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் புளி. இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீன் குழம்பு ஒரு 30 நிமிஷம் கொதிக்க விடணும். நம்ம குழம்புக்கு ஏற்ற திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க விட்டு இந்த டைமில் உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்புக்கு ஏற்ற பதம் வந்த உடனே நம்ம வாங்கி வச்சுருக்க மீன், பாறை மீன் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு அதோட தலையும் வாலையும் இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம். மீன் போட்ட உடனே குழம்பு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம், ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்லோவாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வெந்துடும். தேவையான கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க பாறை மீனோட வறுவல் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வீட்டு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன், வெறும் மிளகாய் பொடி ஒரு ஆஃப் ஸ்பூன், கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீன் மிளகாய் பொடி இப்போதைக்கு வருது பாருங்கள். உங்களுக்கு எந்த பிராண்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆஃப் பேக்கெட். கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து லெமன் ஒரு லெமன் எடுத்து ஆஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க லெமன் யூஸ் பண்ணணும். நாங்கள் வச்சுருக்க மீனுக்கு நாங்கள் 2, அதாவது ஒரு முழு எலுமிச்சம்பழம் சேர்த்துடுறோம். நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாறை மீன் குழம்புக்கு போட்டது வேறு, இப்போது அதோட ஃபுல் பார்ட்ஸையும் இதில் சேர்க்குறோம். தேவையான அளவு நம்ம இப்போ சேர்த்த எல்லா மசாலாஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ஓரளவுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற பதம் வந்ததும் பாறை மீன் வாங்கி வச்சுருக்கோங்க இல்லையா, அது சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா உள்ள நல்லா நுழைஞ்சி நமக்கேற்ற டேஸ்ட் வரா மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக தேவையான அளவு ஃபுல் அண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் மசாலா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம